வாடா போலாம். as usual late. அதான் as usual ஆச்சுல, வா. நேத்துக்கு நான் ஒரு சாக்லேட் கேட்டேனே, அது எங்க? வாங்கிட்டேன். வரவல்ல விநாயகர் கோயில் போனா பூசாரிக்கு பட்டனால கொடுத்துட்டு வந்துட்டேன். எப்பாச்சும் எதுலயாச்சும் எப்படியாச்சும் என்ன ஸ்பெஷலா ஃபீல் பண்ண வைப்ப. எனக்கு சின்ன சின்ன சர்ப்ரைஸ் எல்லாம் தருவேன்னு பார்த்தா போற போக்க பார்த்தா நீ எதுவுமே பண்ற மாதிரி இல்லடா. இனிமே நானே என்ன பாத்துக்கிறேன், நானே என்ன ஸ்பெஷலா ஃபீல் பண்ண வைக்கிறேன். நீ ஜஸ்ட் வந்தா மட்டும் போதும். இத புடி. என்னடி இது? நானே எனக்கு வாங்குன Dress. என்ன டேட் கூட்டி போறியாடா? How sweet. புது Dress-ஆ? நான் ரெடி ஆயிட்டு வரேன். ரோசா பூ. நீ ஏன்டா சர்ப்ரைஸ் ஆவற? நான் தான்டா சர்ப்ரைஸ் ஆகுறேன். நீ என்ன சர்ப்ரைஸ் பண்ண கூட்டி வந்திருக்கேடா. அதான் சோஷியல் மீடியால போட்டு வீடியோ எடுத்துட்டு இருக்காங்கல. தா எல்லாம் பொறுக்கு, எல்லாம் போய் பொறுக்கு. நீங்க ஏன் மண்டல மட்டும் தனியா போடுங்கனே. இவ எப்பயாச்சும் எப்படியாச்சும் உன்ன ஸ்பெஷலா ஃபீல் பண்ண வைப்பான்னு பார்த்தா அது நடக்கிற மாதிரி இல்ல. சோ நானே என்ன சர்ப்ரைஸ் பண்ணிக்கிறேன், நானே என்ன பாத்துக்கிறேன். அதுக்கேண்டி என்ன கூட்டு வந்த? நீயே தனியா வந்து சர்ப்ரைஸ் ஆக்க வேண்டியதானே? சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் நீ எனக்கு சர்ப்ரைஸ் பண்ணாதான் நான் உனக்கு எவ்வளவு ஸ்பெஷல் அங்க தெரிஞ்சு எனக்கு என்ன ஸ்பெஷலா ஃபீல் பண்ண முடியும். புரியுதா? கேமரானே ரோல் பண்ணுனே. சர்ப்ரைஸ் ஆவாது இது எனக்கு. Thank you நந்து. முன்னெல்லாம் அவ்வளவா மீட் பண்ண முடியாது, அதனால நான் வந்து சர்ப்ரைஸ் பண்றதுக்கு ஒரு நியாயம் இருந்தது. இப்பலாம் எப்பவுமே ஒண்ணா தானே இருக்கும், அதுக்கு எப்படி சும்மா சர்ப்ரைஸ் பண்ணிருக்க முடியும்? நம்ம சில விஷயம் எல்லாமே பேரண்ட்ஸ் கிட்டயோ ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயோ எதிர்பார்க்க முடியாதுடா. அது நம்ம பார்ட்னர் கிட்ட மட்டும் தான் எதிர்பார்க்க முடியும். நான் வெக்கத்தை விட்டு ஓபனாவே கேக்குறேன்டா, எனக்கு என்ன ஸ்பெஷலா ஃபீல் பண்ண வேடா. நீ வந்து சண்டை போடுறதுல காட்டுற இந்த இன்ட்ரெஸ்ட் சர்ப்ரைஸ் பண்றதுல கொஞ்சம் காட்டுடா.